வணக்கம். பொம்மிஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம ரொம்ப டேஸ்ட்டான ஒரு ரெசிபி பார்க்க போகிறோம். யூஸ்வலாக நாங்கள் ஃபேமிலி டூர் ரொம்ப லாங்காக போகும்போது மிட் நைட்டில் 1 மணி 2 மணி ஆனாலும் சரி, அந்த ரோட் சைடில் இருக்க கடைகளில் சுட இட்லி, முட்டை தோசை, அது கூட வந்து ஒரு சிகப்பு குழம்பு கொடுப்பாங்க பாருங்கள், சூப்பராக இருக்கும். கூட வந்து மிளகுத்தூள் எல்லாம் போட்டு மசாலாஸ் போட்டு சூப்பராக இருக்கும். அந்த மாதிரி ஒரு முட்டை தோசை கூட வந்து சிகப்பு குழம்பு காம்போ, அதை பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். அதுவும் ஸ்ட்ரீட் ஃபுட் ஸ்டைலில். இப்போ முதல்ல வந்து நம்ம சிக்கன் கிரேவி செய்திடலாம், அதாவது சிகப்பு குழம்பு செய்திடலாம். அதுக்கு தேவைப்படுற இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் இப்போ வந்து டிஸ்பிளே ஆகிட்டுருக்கு. ஒரு குக்கர் எடுத்துக்கலாம், அதான் இதுக்கு பெஸ்ட்டு. அதில் வந்து ஒரு 1/2 கப்பு எண்ணெய் ஊற்றிக்கலாம். உங்களுக்கு நிறைய எண்ணெய் வேணான்னு நினச்சிங்கன்னா அதில் பாதி 1/4 கப்பு எண்ணெய் ஊற்றினா கூட போதும். எண்ணெய் நல்லா சூடான பிறகு எந்த மசாலாவும் சேர்க்க வேணாம், டைரெக்டாக 4 வெங்காயத்தை மொத்தமாகவே நம்ம சேர்த்துடலாம். இந்த வெங்காயம் வந்து நல்லா வதங்கணும் ஃபஸ்ட்டு, அதான் ரொம்ப முக்கியம். இதில் வெங்காயம் வந்து நல்லா உரு தெரியாத அளவுக்கு ப்ரௌனாக நல்லா வதங்கி கலந்து வரணும். லாஸ்ட்டாக மசாலாஸ் ஆட் பண்ணுறதுனால முதல்ல இந்த பட்டை, லவங்கம், கிராம்பு எதுவுமே தேவைப்படாது. இப்போ 2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு வந்து போட்டுட்டு அந்த விழுது, அதுக்கப்புறம் திரும்ப இது நல்லா வந்து நம்ம அந்த ஓரெல்லாம் ஒட்டாத அளவுக்கு நல்ல நீட்டாக நம்ம வந்து கிளறி விடணும். வெங்காயம், இஞ்சி பூண்டு இதெல்லாம் சேர்ந்து வந்து அந்த ரா ஸ்மெல், பச்சை வாசனை போகணும். இப்போ அடுத்ததாக எல்லா தக்காளியுமே நம்ம ஆட் பண்ணிடலாம். இப்போ இதுவும் அந்த வெங்காயம், இஞ்சி பூண்டு எல்லாம் சேர்ந்து வந்து ஒரு அதுதான் குழம்பு வந்து திக்னஸ் நமக்கு கொடுக்கறது. ஸோ தக்காளியை வந்து நல்லா நம்ம வந்து ஸ்மாஷ் பண்ணி வதக்கணும். இப்போ மசாலாஸ் நம்ம பார்க்குறோம். மிளகாத்தூள் ஒரு 2 ஸ்பூன் இருக்குது, தனியாத்தூள் வந்து 3 ஸ்பூன் இருக்குது, ஒரு சிட்டிக்க மஞ்சத்தூள் இருக்குது, கொஞ்சம் கரம் மசாலா எடுத்து வச்சுருக்கோம். இந்த மசாலாஸ் எல்லாத்தையுமே மொத்தமாகவே வந்து நம்ம இப்போ வந்து குக்கரில் ஆட் பண்ணிடலாம். ஸோ இப்போ வெங்காயம், தக்காளிலாம் நல்லா வதங்கிருச்சு. இப்போ மசாலாஸ் மொத்தமாகவே வந்து நம்ம ஆட் பண்ணிவிட்டு நல்லா சேர்த்து கலந்து விட்டுடலாம். இது மசாலாஸ் தீஞ்சி போகக்கூடாதுன்றதுனால ஒரு 1/2 டம்ளர் தண்ணி கூட வேணும்னா நம்ம சேர்த்துக்கலாம், இல்லைனா கூட வேண்டாம். தக்காளி வந்து நல்லா இப்போ சேர்ந்து வந்த பிறகு இப்போ வந்து மசாலாஸ்லாம் தீஞ்சி போகாத அளவுக்கு நம்ம பார்த்துக்கணும். இப்போ வந்து ஒரு 1/2 கப் அளவுக்கு தயிர் ஊற்றிடணும். இந்த தயிர் ஊற்றிட்டு நெக்ஸ்ட் நம்ம நல்லா கலந்து விடலாம். இந்த கேர்டு எதுக்காக நம்ம மெயினாக ஆட் பண்ணுறோம் அப்படின்னா, அப்போ தான் வந்து அந்த கிரேவி வந்து ஒரு ஷைனிங் கிடைக்கும். அதே மாதிரி எண்ணெய் சீக்கிரம் வந்து மேலே பிரிஞ்சு வரும். அந்த டெக்ஸ்சர்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த பதம் வந்து ரொம்ப அழகாக வரதுக்காக தான் மெயினாக இந்த ஒரு 1/2 கப் தயிர் நம்ம ஊற்றுறோம். இப்போ எல்லாம் சேர்ந்து வந்துடுச்சு. இந்த டைம் வந்து நம்ம சிக்கன் வந்து ஆட் பண்ணிடலாம். ஒரு 1/2 கிலோ வந்து சிக்கன் ஆல்ரெடி வாஷ் பண்ணி வச்சுருக்கோம். இப்போ அதை வந்து நம்ம ஆட் பண்ணிவிட்டு இந்த மசாலா, சிக்கன் எல்லாம் நல்லா சேர்ந்து வரா மாதிரி வந்து நல்லா கலந்து விட்டுடணும் நம்ம. இப்போ அடுத்தது நம்ம செய்ய வேண்டியது என்னென்னா, கொஞ்சம் வந்து உப்பு ஆட் பண்ண வேண்டியது இருக்குது, அதாவது சால்ட் ஆட் பண்ணணும். ஸோ இப்போ நம்ம உப்பையும் வந்து ஆட் பண்ணிடலாம். இப்போ இந்த அளவுக்கு சிக்கனுக்கு வந்து ஒரு 2 கப்பு தண்ணி போட்டு நல்லா குக்கரில் வேக வச்சிட்டோன்னா கரெக்டாக இருக்கும். ஸோ ஒரு 2 கப்பு தண்ணி வந்து நல்லா சிக்கன் முழுகிற அளவுக்கு நம்ம ஊற்றிட்டு அதுக்கப்புறம் வந்து நான் அழகாக வந்து குக்கரை வந்து மூடி வச்சிடலாம். நம்ம மூடிட்டு வந்து ஒரு 2 விசில் விட்டோன்னா கரெக்டாக இருக்கும். இந்த அளவுக்கு சிக்கன் வெந்து பர்ஃபெக்டாக வரதுக்கு வந்து 2 விசில் விட்டுட்டோன்னா கரெக்டாக இருக்கும். கடைசியாக இந்த மசாலா ஆட் பண்ணணும். இதில் எல்லாமே கரெக்டாக ஒரு ஸ்பூன் எடுத்துருக்கணும். அதாவது மிளகு 1 ஸ்பூன், சீரகம் 1 ஸ்பூன், சோம்பு 1 ஸ்பூன். அதை எடுத்து நல்லா பவுடர் மாதிரி நல்லா ஃபைன் பவுடராக நைஸாக அரைச்சி வச்சுக்கணும். ஆஹா, நம்ம இந்த சிகப்பு குழம்பு பாருங்கள், நல்ல சூப்பராக வந்திருக்கு. இவ்வளோ எண்ணெயான்னு என்னை திட்டாதீங்க, வேணால் ஃபஸ்ட்டே கொஞ்சம் எண்ணெய் கம்மியாகனா ஊற்றிக்கோங்க. இப்போ இதை நல்லா கலரி விட்டுட்டு நம்ம இந்த அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, மிளகு, சோம்பு, சீரகம், இது நல்லா அவ்வளோ நைஸ் பவுடராக இருக்குது பாருங்கள். அதை வந்து இதில் சேர்ந்து இதை கொதிக்கும் போதே பாருங்கள் அவ்வளோ சூப்பராக. இப்படி தான் நம்ம ரோடு கடையில் வந்து குழம்பு சூப்பராக கொதிக்கும். இதில் வந்து நெக்ஸ்ட்டு வந்து நம்ம கருவேப்பிலை இல்லைனா கொத்தமல்லி ஆட் பண்ணால் கூட போதும். ஒரு கப் அளவுக்கு கொத்தமல்லியை வந்து ஆட் பண்ணிவிட்டு சேர்த்துட்டு இது நல்லா கலந்து விடணும். இப்போ நம்ம சிக்கன் குழம்பு வந்து சிகப்பு குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இது கொதிக்க இட்லியோட சாப்பிட்டா நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். எண்ணெய் வேணான்னா ஃபஸ்ட்டே கம்மி பண்ணிவிடுங்க. இப்போ நம்ம தோசை ஊற்ற ஆரம்பிச்சிடலாம். இப்போ முட்டை தோசை தான் ஃபஸ்ட்டு ஊற்ற போகிறோம். நல்லா வந்து திக்காக பெருசாக கனமாக ஒரு 3 கரண்டி அளவுக்கு மாவு போட்டு இந்த மாதிரி நல்ல பெரிய தோசையாக ஃபஸ்ட்டு வாத்துக்கணும். இப்போது வந்து அதில் பபிள்ஸ் வர ஆரம்பிக்கும், அதாவது இந்த மாதிரி ஓட்டையாக வர ஆரம்பிக்கும் போது ஒரு முட்டையை வந்து அதில் போட்டுட்டு நம்ம இந்த தோசை கரண்டி இருக்கு இல்லையா, அதில் வந்து நல்லா அப்படி வச்சு அடித்தா மாதிரி டேப் பண்ண மாதிரின்னு சொல்லுவாங்க இல்லையா, அதை மாதிரி டேப் பண்ணி அந்த தோசை ஃபுல்லாக வந்து முட்டையை வந்து நல்லா நம்ம பரப்பி விட்டுறணும், ஸ்ப்ரெட் பண்ணிடணும். அப்புறம் ஒரு வேண்டிய அளவுக்கு வந்து பெப்பர் பவுடர், மிளகு தூள் வந்து நம்ம தூவிட்டு
அப்புறம் ஒரு ஸ்பூன் இல்லைன்னா 2 ஸ்பூன் எண்ணெய் கூட நம்ம ஊற்றலாம். ஏன்னா அப்போ தான் வந்து இந்த ஓரெல்லாம் நல்ல முருகலாக ப்ரௌன் கலரில் வரும். அப்போ வந்து 2 ஸ்பூன் கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்ப்போம். இதோ நல்லா வந்துருச்சு பாருங்கள் தோசை. இதை வந்து எல்லா சைடையும் எடுத்துகிட்டு அப்படியே அழகாக ஃப்ளிப் பண்ணிவிட்டு அதை திருப்பி போட்டுடணும். இப்போ அடுத்தது நம்ம பார்க்க போகிறது வந்து பன் தோசை. 2 கரண்டி மாவில் வந்து ஒரு முட்டையை ஃபஸ்ட்டு போட்டுட்டு நல்லா அதை வந்து பீட் பண்ணணும், நல்லா அடிக்கணும், நுர வர மாதிரி நல்லா அடிக்கணும். இதை வந்து எங்கள் பெரியக்கா தான் இந்த ரெசிபி எனக்கு சொல்லி கொடுத்தாங்க. இப்போ தோசைக்கல் வந்து நல்லா காஞ்சதும் 2 கரண்டி இந்த மாவு வித் எக்கு முட்டையை வந்து சேர்த்து ஒரு 2 கரண்டி ஊற்றிட்டு நல்லா நம்ம அப்பம் ஊற்றுறோம்ல அந்த மாதிரி நல்லா திக்காக ஊற்றணும். அப்போ தான் இது நல்ல குண்டாக ஃப்ளஃபியாக வரும். இதில் வந்து ஒரு 2 ஸ்பூன் இல்லைனா உங்களுக்கு ஆயில் நிறைய வேண்டாம் அப்படின்னா 1 ஸ்பூன் எண்ணெய் விட்டால் கூட இது போகும். நம்ம பார்த்தாலே தெரியும் அது அப்படியே புஷ்ஷுன்னு மேலே நல்ல ஃப்ளஃபியாக புஷ்ஷுன்னு நல்ல பெருசாக வரும் அந்த தோசை பண்ணும்போது. இந்த ஓரெல்லாம் நல்லா ப்ரௌன் கலரில் வந்த உடனே இதையும் அப்படியே எடுத்து அழகாக அப்போ திருப்பி போடுற மாதிரி டக்குன்னு திருப்பி போட்டுடலாம். இந்த 2 சைடும் வேகட்டும். இப்போ 3வது வந்து கறி தோசை. இப்போ நம்ம ஆல்ரெடி இந்த சிகப்பு குழம்பு பண்ணோம்ல அந்த பீசஸ் கூட இப்போ உங்களுக்கு மினுமினு நல்லா தெரியும் பாருங்கள். ஸோ இந்த குழம்பு பீசஸ் எல்லாமே அந்த மாவில் ஆட் பண்ணோம். இந்த மாவில் வந்து ஏற்கனவே நம்ம முட்டையும் சேர்த்துருக்கோம். ஸோ அதுலேயே மாவு, முட்டை, இந்த கிரேவி, சிக்கன் பீசஸ் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா ஃபாஸ்ட்டாக அடிச்சிட்டோம். இப்போ கல் காஞ்ச உடனே ஒரு 3 கரண்டியாவது இது நம்ம கட்டாயம் ஊற்றணும். அப்போ தான் தோசை நல்லா வரும். 3 கரண்டி மாவு அதில் பாருங்கள் அந்த கொத்தமல்லி அந்த ஃப்ளேவர் எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த தோசையில். இதில் வந்து எண்ணெய் நம்ம கொஞ்சம் நிறைய ஆட் பண்ண வேணாம். ஏற்கனவே கிரேவிலேயே எண்ணெய் இருந்தது இல்லையா? ஸோ ஒரே 1 ஸ்பூன் எண்ணெய் போட்டால் கூட போதும். இந்த மாவு வேகையே எண்ணெய் வந்து பிரிஞ்சு வெளியே வந்துடும். 1 ஸ்பூன் எண்ணெய் போட்டால் போதும். இப்போ வழியெல்லாம் வந்து பாருங்கள் அந்த கார்னர்ஸ் எல்லாம் நல்லா சுற்றி நல்லா ப்ரௌன் கலர் ஆகிடுச்சு. இதையும் அழகாக அப்படியே எடுத்துகிட்டு பாருங்கள் சூப்பராக வெந்திருக்கு. இதை அப்படியே வந்து நெக்ஸ்ட்டு வந்து நம்ம திருப்பி போட்டுடலாம். அவ்வளோதான், இந்த சைடும் வேகிறதுக்கு. இப்போ பரிமாற ஆரம்பிக்கலாம். இப்போ தட்டில் நம்ம பார்க்குறது முதல்ல செய்தது முட்டை தோசை, வெறும் வந்து மிளகுத்தூள் போட்டது. இதுக்கு கூட வந்து சிக்கன் கிரேவி, அதாவது இந்த சிகப்பு குழம்பு வந்து வச்சுருக்கோம். இது பார்க்கவே வந்து ரொம்ப நல்லா இருக்குது. இப்போ அடுத்தது வந்து நம்ம வைக்கிறது வந்து பன் தோசை. இது நல்லா அப்பம் மாதிரி புசுன்னு பெருசாக அழகாக சாஃப்டாக வந்திருக்கும். இப்போ 3வது வந்து இப்போ பார்க்குறது வந்து கறி தோசை. இதில் சிக்கன் பீசஸ், குழம்பு எல்லாம் கலந்துருக்கும். ஸோ இந்த 3 தோசையும் இந்த சிகப்பு குழம்பும் ஒரு கிரேட் காம்பினேஷன். முட்டை தோசை காம்போ வித் சிகப்பு குழம்பு. சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கௌதம் அண்ட் சுஜாதா ஃபார் பொம்மிஸ் கிச்சன். தேங்க்யூ ஸோ மச்.